போஜராஜன் பரிவாரங்களுடன் வேட்டைக்குச் சென்று திரும்பும் பொழுது 32 படிக்கட்டுகளை உடைய புதுமை யான சிம்மாசனத்தைக் கண்டு எடுத்தான். அதில் அவன் அமரப்போகும் பொழுது பதுமைகள் கதை சொல்லத் தொடங்கின. அவையாவும் விக்கிரமாதித்தனைப் பற்றியவை. போஜராஜன் தருமாபுரி என்ற நகரத்தை நீதிநெறி வழுவாமல் ஆட்சி புரிந்து வந்தான். மக்கள் அவனுடைய ஆட்சியைப் புகழ்ந்தனர். ஒரு சமயம் அரசன், அமைச்சன், நீதிவாக்கியன் மற்றும் பரிவாரங்கள் சூழ வேட்டைக்குச் சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும்போது வழியில் களைபாறுவதற்காக ஓரிடத்தில் எல்லோரும் தங்கினார்கள். அங்கே அருகிலிருந்த கம்பங்கொல்லையை சரவணப்பட்டன் என்பவன் பரண் அமைத்துக் காவல் புரிந்து வந்தான். அவன் பரண் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து, இங்கே உள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் நீங்கள் பறித்துச் சாப்பிடுங்கள் என்று உபசரித்தான். அவர்கள் அதைக் கேட்டதும் மகிழ்வுற்று வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் பறித்துச் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பரண் மீது இருந்து கீழே இறங்கி வந்த சரவணப்பட்டன் வேட்டைக்காரர்களைப் பார்த்து, இது என்ன அக்கிரமம்? இப்படியா பயிர்களை அழிப்பது? இதைக் கேட்க ஆள் இல்லையா என்று கூச்சல் போட்டான். இந்த நிகழ்ச்சியைப் பார்த்துக் கொண்டிருந்த போஜராஜன் அமைச்சனைப் பார்த்து, அவன் பரண் மீது இருந்தபொழுது அவனாகவே எல்லோரையும் அழைத்துச் சாப்பிடும்படி சொன்னான். கீழே இறங்கி வந்ததும் அக்கிரமம் என்று அலறுகிறானே, இது என்ன வேடிக்கை என்றான். அமைச்சன் வியப்படைந்து, அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவன் பரண் மீது இருந்தபோது பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசுவதற்கும் வேறுபாடு உள்ளது. ஒருவேளை அந்த பரண் மீது ஏதேனும் இருக்கக்கூடும். அதை சோதனை செய்தால் உண்மை தெரிய வரும் என்றான். போஜராஜன் உடனே சரவணப்பட்டனை அழைத்து, எமது ஆட்கள் உன்னுடைய கொல்லையிலுள்ள பயிர்களையெல்லாம் அழித்துவிட்டதாக கூக்குரலிட்டாய் அல்லவா? அதற்காக வேறு கொல்லையும் வேண்டிய பொருளும் தருகிறேன். இந்த கொல்லையை எங்களுக்கு கொடுத்துவிட உனக்குச் சம்மதமா என்று கேட்டான். அரசனே கேட்கும்போது மறுக்க முடியாமல் சரவணப்பட்டன் அதைக் கொடுக்கச் சம்மதித்தான். பிறகு கம்பங்கொல்லையை போஜராஜன் அரசுக்குச் சொந்தமாக்கிக் கொண்டான். சரவணப்பட்டனுக்கு வேச்சரு கொல்லையும் பொருளும் கொடுக்கப்பட்டது. பரண் அமைக்கப்பட்டிருந்த நிலத்தின் கீழே ஆழமாகத் தோண்டுமாறு உத்தரவிட்டான் அரசன். சிறிது அளவு தோண்டியவுடனே ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தால் செய்யப்பெற்று நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டு கண்களைக்கு கூசும்படியான ஒளியுடன் திகழ்ந்தது. அதன் பீடத்தை அடைவதற்கு 32 படிக்கட்டுகள் அதில் இருந்தன. ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பதுமையாக 32 பதுமைகள் இருந்தன. அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. மேற்படி புதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடு பத்திரமாக தருமபுரி அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டான் அரசன். பின்னர் அதை சுத்தப்படுத்தி சபா மண்டபத்தில் வைக்கும்படி செய்து அரச குருவை அழைத்து அந்தச் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு ஒரு நல்ல நாளை கூறும்படி கேட்டான். குறிப்பிட்ட நல்ல நாளில் அமைச்சர் பிரதானியர் புடைசூழ மங்கள் வாத்தியங்கள் முழங்க சிம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை எடுத்து வைத்தான்.